வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றிய விஜய் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் தனது கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் என்பதுதான் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. அதாவது திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை குறிக்கோளை முன்னிறுத்தி காங்கிரஸ் விசிகாவை இழுக்க தாவேகா நிர்வாகிகள் விஜய் புதிய அசைன்மெண்ட்டை அவர்களிடம் கொடுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த கட்சியை நாம் பக்கம் இழுத்தால் நமக்கான பலம் அதிகரிக்கும், இதனால் திமுகவை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்ற ஒரு திட்டத்திலும் விஜய் இருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து முதல் படியாக கரூருக்கு வருகை தரவுள்ள விஜய் அவர்கள் ராகுலை விஜய் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் காங்கிரஸ் மற்றும் தாவேகாவுடனான கூட்டணி இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என்றும் பேசப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இதில் விசிகாவையும் இழுப்பதில் தான் சிக்கல் என்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிர்வாகிகள் தாவேகாவிடம் தலைமையிடம் கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் தற்பொழுது விசிகா இப்பொழுது புதிய பிரச்சனைகளை இழுத்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை ஒரு சில விஷயங்களில் தாக்கி சிக்கலுக்குள்ளாகி இப்பொழுது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த கட்சியில் ஒரு இடைக்கால நடவடிக்கை என்பது மிகவும் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இருக்கிறதுனால அரசியலில் அவங்களோட கூட்டணிக்கு எடுக்கிறது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை, ஆல்ரெடியே அவங்க சீட்டுக்கள் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க திமுகவோட. ஆனால் திமுக கொடுக்குற மாதிரி தெரியல. அதனால் எந்த கட்சி நமக்கு சீட்டுக்களை பலமாக கொடுக்குதோ வெற்றி கூட்டணியில் நம்ம போய் இணைஞ்சு விடலாம் அப்படின்றது தான் தமிழக காங்கிரஸ் தலைமை முடிவுகளை எடுக்கிறது. ராகுல் காந்தியும் அதை தான் விரும்புகிறார். ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பலவிதமான திருப்பு முனைகள் இந்த ஒரு செயல்பாட்டில் நடக்கும் என்று மட்டும் பார்த்தீங்கன்னா உறுதியாக நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை இன்னும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் இருக்குது, வட மாவட்டங்கள்னாலும் தென் மாவட்டங்கள் இருக்குது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் என ஒரு சில முக்கிய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை அங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கட்சிகள் இழுத்துட்டு ஒரு பக்கம் அதிமுகவும் இழுத்துட்டா டோட்டல் க்ளோஸ். அப்படியே தமிழக அரசியலில் கண்டிடாத கூட்டணி வெற்றி என்பது 2026 நடப்பதான உறுதி இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் என்ன நடக்கப் போகிறதுன்ற எதிர்பார்ப்பு மட்டும் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், நாளுக்கு நாள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.